கரெக்டா தூக்கிட்டு வரணும் அதெல்லாம் இருக்குல்ல. அந்த சாக்கு கட்டியிருப்போம். அது எப்படி கட்டியிருப்பீங்க? இதுல சாக்கு கட்டியிருப்போம், இதுல கண்ணாடி போட்டிருப்போம், டீ செட்டு போட்டிருப்போம், பேண்ட் இவ்வளவு பேண்ட் போடுவோம், காலில் ஷூ மாட்டியிருப்போம், அதோட தான் உள்ள ஓடுவோம். சாக்கு வந்து இப்படி கட்டணும்னா சாக்குங்கிட்டு கடல்ல மிதந்துகிட்டு கிடக்கும். அப்ப நாங்க பாசி எடுத்ததும் வைக்கிறது மாதிரி பாசி எடுத்து இப்படி வைப்பீங்க. அது வச்சா அது உடனே முடி போடணும்ல, வெளியே வராது. வெளியே வராது. முன்னாடி நாங்க அதை முடிச்சு போட்டு எல்லார் பாசியும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல கட்டி போட்டு இல்ல அந்த சாக்குக்குள்ளே பாசி இருக்குமா? பாசி வெளியே போகாது. வெளியே போகாத அளவுக்கு நான் கட்டியிருப்போம். முன்னையெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டி அப்ப பாசி எடுத்துட்டு வந்து பச்சையில கொடுப்பாங்க. அப்ப 5 ரூபா 2 ரூபாய்க்கு அந்த காலத்துல 5 ரூபா 2 ரூபா இல்ல 50 பைசாவுக்கு நான் பாசி போட்டுருக்கேன். 7 வயசுல 50 பைசா. 50 பைசாவுல இருந்து அப்படியே சனந்தனமா கூட்டி ஒரு 15 ரூபாய் ஆக்குனாங்க. அதோட 15 ரூபா கட்டாதுன்னா காய போட்டு தரோம்னு 50 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. இப்ப உள்ள கொஞ்சம் தலைமுறையில தான் பிள்ளைகளை நாங்க கொஞ்சம் படிப்புக்குள்ள கொஞ்சம் இழுத்து கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுலயும் கணவர் கூலிக்கு போவாரு, நாங்க பாசிக்கு போவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கல்வி ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க. எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டோம். 10, 8 தான் படிச்சிருக்கேன். என் பிள்ளைலாம் படிக்க வைக்க வசதி கிடையாது. 3 பொம்பளை பிள்ளை. நானும் என் புருஷன் தொழில் கடை தொழில் தான். அதனால அதுகளை படிக்க வைக்கல. ஒரு பிள்ளை மட்டும் 11 படிச்சிருந்துச்சு. 11 படிச்சிருந்த பிள்ளைக்கு இப்போ அந்த ஐயா மூலியத்தில் அந்த காலை உணவு கொடுத்தாங்களா, அதில் காலை உணவில் 2000 ரூபா சம்பளம் போட்டு அந்த வேலை பார்க்குது என் பொண்ணு ஒன்று, லாஸ்ட் பொண்ணு. அப்படியா? ஆமாம். 1000 ரூபா காசு கொடுப்பான் கலைஞர் ஐயா கொடுக்காங்க. அதில் 500 ரூபா சேமிச்சு போட்டு 500 ரூபா முதல்வர் ஐயா. ஆமாம் கொடுப்பாங்க. அதான் என் பிள்ளை பொழப்புன்னு பொழைக்கிற மாதிரி. கடலுக்கெல்லாம் கூட்டி போகலை, அங்கே வேலை பார்த்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்துருந்துடும். எங்க ஏரியாவுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு திருமணம் ஒரு நல்ல விசேஷமோ இல்லை ஒரு இறந்த இதுக்குன்னெலாம் போகக்கூடாது கடலுக்கு. அந்த நாளை தள்ளினோம்னா நாங்கள் 5 நாள் தான் பாசிப்போம். இப்போ ஆண்களுக்கு நிகரா நீங்க சமமா வேலை பார்க்குறீங்க. நீங்களும் இந்த ஆபத்தான வேலையில ஈடுபடுறீங்க. என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா நாங்கள சரி பங்கு தான் அப்படின்னு? அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் ஆண் மட்டுமே வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பெண்கள் அதில் முடங்கி கிடப்பாங்க. எப்படா ஆண்கள் கொண்டு வந்து தருவாங்க, நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஆனே இல்லைட்டாலும் கடலில் இறங்கினோம்னா 10 கிலோ பாசி அள்ளிட்டு வருவோம், 2 சங்கம் எடுத்துகிட்டு வருவோம், அதை கொண்டு விற்று சமையல் பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். ஆணுக்கு நிகராகவே பெண்கள் இருக்கோம். ஆணுடைய வருமானத்தை கூட நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். இதைத்தானே நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். இது சாதனை தானே? சாதனை தான், பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. எனக்கு பெருமையா இருக்கு. அதுக்கு தான் உங்களை இங்க அழைச்சிருக்கோம். உங்களுடைய பெருமை அருமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கிடையில 3 பிள்ளைகளையும் நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு பாதி கஞ்சி குடிச்சோமோ குடிக்கலையோம்மா, ஆனா நல்லா நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் 3 பிள்ளைகளையுமே. அப்படியா? ஆமா. ஏன் அழறீங்க? சந்தோஷமா சொன்ன உடனே பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். நல்லா படிக்க வைங்க, வாழ்க்கையில நல்ல முன்னுக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவுல பெருமைப்படுறீங்க? எந்த அளவுல 7 வயசுல இருந்தே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்க ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை பெற்றாலும் மான மரியாதையா அவ வாழ்றா அப்படின்னு பெருமையா சொல்லுங்க. பெருமையான விஷயம். அது முழுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, அதை பொறுமையா வாழ்ந்து மாதிரி அப்படி இப்படி என் குடும்பத்துல பேசினா எல்லாம் நல்லா இருக்கும். இன்னுமே கடலுக்கு உழைச்சு நம்ம சாகு வரை உழைச்சுன்றான் சாவணுங்கிற ஒரு பெருமை என்கிட்ட இருக்கு. ரொம்ப நல்ல விஷயமா.